அக்பர் குக்கிங் சேனல். நான் உங்கள் அக்பர் அலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீடுகளில் நாங்கள் செய்யக்கூடிய சிக்கன் வடி பிரியாணி இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஒரு 1/2 கிலோ எளிய முறையில் சரியான அளவுகளோடும் சுவையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி போடுறதுக்காக எடுத்துருக்கோம் இந்த பாத்திரம். இது வந்து நம்ம வடித்து எடுக்கிறதுக்காக இந்த பாத்திரம் ரெடி பண்ணியிருக்கோம். இது என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 4 லிட்டர் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். அடுத்ததாக வந்து வெண்ணி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 3 லிட்டரில் நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே தயார் நிலையில் இந்த மாதிரி பொருட்கள் இருந்தால் தான் நம்ம எந்தவித பதட்டமும் இல்லாமல் பிரியாணியை வந்து ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். எப்போவுமே பிரியாணிக்கு வந்து அரிசி வந்து ரொம்ப முக்கியம். அதாவது அரிசி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பழைய அரிசி வாங்கிக்கோங்க. பழைய அரிசி புது அரிசி எப்படி பார்க்குறது அப்படின்னா, பழைய அரிசினா கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும். புது அரிசி அப்படின்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை நிறத்தில் இருக்கும். நீங்கள் கடையிலேயே கேட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கணும். லாங் கிரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து லென்த்தாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை வந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஊற வச்சிடணும். இது ஒரு தண்ணி 2 தண்ணி அந்த மாதிரி நீங்கள் மாற்றி ரொம்ப பிசையாமல் மாற்றி நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. இது சுமார் 40 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தை ஏற்றிடுவோம். இப்போ நல்ல பாத்திரம் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் 100 ml ரீஃபைண்ட் ஆயில் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதையும் நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நெய் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 50 ml அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி சேர்த்துக்குங்க. 100 கிராம் ஆயில் 50 கிராம் நெய் நீங்கள் அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். பட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் இருக்குது. அப்புறம் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் இருக்குது. அப்புறம் வந்து கிராம்பு வந்து ஒரு 4 இருக்குது. இதை நான் வந்து போட்டுக்கிறேன். இதோட நான் வந்து சுருள் பட்டை தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் வந்து நான் வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அடுப்பு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் இருக்குது. இதை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல பொன்னிறம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி விட்டுகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து இதை வதக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்குது. கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராமு இஞ்சி 30 கிராம் பூண்டு அந்த மாதிரி இருக்குது. இதை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து நான் பார்த்திங்கன்னா சிம் பண்ணிட்டேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து அடியில் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துடலாம். வெங்காயம் வந்து கருகிருச்சி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ஒரு நல்ல கலரில் வந்து வராது. ஏன்னா வந்து நம்ம எந்த கலருமே இதில் வந்து சேர்க்க போகிறதில்ல. அதனால் வந்து ராவாக அது என்ன கலர் இருக்கோ அதை தான் நம்ம வந்து இதுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் வெங்காயம் மட்டும் கருகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்த்துருந்தோம். இது நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துற வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மல்லி வந்து சேர்க்குறேன். மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதினா சேர்த்துக்கிறேன். அது ஒரு கையிலேருந்து கொஞ்சம் குறைவாக, மல்லியை விட கொஞ்சம் குறைவாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாயாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு 3 பீஸ் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தயிர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ml நான் வந்து சேர்த்துக்கிறேன்.
தக்காளி பார்த்திங்கன்னா வந்து மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி. இது கிராம் கணக்கில் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருந்துருச்சு. இதையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்சிங் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாம். நம்ம இப்போ சேர்த்துருக்கிற இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மசியணும். நல்லா மசியணுன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை வந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுருந்தாலும் அடிப்பிடிச்சிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியாக வந்து இந்த மாதிரி பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு 2 பொருளை வச்சு நம்ம வந்து ஒரு பிரியாணி மசாலா வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அடியில் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக வெட்டி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் வந்து இந்த தக்காளி வந்து வதங்கிடும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ நைஸாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து வெட்டி வச்சுக்கோங்க. மிளகாய் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக தான் போட்டிருக்கேன். இதை நம்ம கீரி போட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காரம் அதிகமாகிடும். உங்களுக்கு காரம் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி அதோடைய பச்சை ஸ்மெல்லு எல்லாமே போய் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பார்த்துக்குங்க, பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உப்பு வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோம். 3/4 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் 2வது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருந்த சிக்கன் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம கேட்ரிங்க்கு பண்ணுற மாதிரி பெரிய பெரிய சைஸில் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்ன சைஸில் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. பிரியாணிக்கு அப்படின்னாலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போடுறது நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்க்குறோம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு தாங்க நம்ம சேர்க்க போகிறோம், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ சிக்கனை போட்டாச்சு. சிக்கனை போட்டுட்டு நல்லா வந்து இந்த மசாலா வந்து அதில் பைண்டிங்காக வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நம்ம போட்டிருக்க சிக்கன் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு வந்து நம்ம சிக்கன் போட்டிருக்கோம். 1/2 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ, 1க்கு 1.5, அதாவது 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி, அந்த கணக்கில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். நம்ம இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணும்போது சிக்கனை வந்து இதில் போட்டுட்டு நம்ம உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. உடனே தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த மசாலாவில் உள்ள ஸ்ட்ராங் ஃப்ளேவர்லாம் வந்து கொஞ்சம் லைட் ஆயிரும். அப்போ வந்து சிக்கனில் வந்து என்ன ஆகாது, மசாலா ஏறாது. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சிக்கனில் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்களேன், மசாலா வந்து சூப்பராக ஏறிடும். வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு தண்ணி நம்ம வந்து ஊற்ற போகிறோம். அளவு தண்ணி என்ன அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 700 ml நம்ம வந்து ஊற்ற போகிறோம். 700 ml அளக்கிற மாதிரியான ஒரு கப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி அளந்துக்குங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பாட்டிலில் பார்த்திங்க அப்படின்னா இது 3/4% இருக்குது. ஒரு 700 ml வரும். அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி இதை இதில் ஊற்றிக்குங்க. இப்போ வந்து 700 ml தண்ணி நம்ம இதில் ஊற்றிருக்கோம். இதில் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 5 நிமிஷம் வந்து நமக்கு இது வெந்தால் போதும். இப்போ வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேம் தேவையில்லை. மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இது வந்து வேகட்டும். ஏன்னா நமக்கு வந்து வடித்து போடுறதுக்கு வெந்நீர் தயார் பண்ணணும்னு பார்த்தீங்களா. இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இப்போ கறி பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக நம்ம அரிசியை வடித்து எடுக்கிறதுக்கு இதுக்கு வந்து வெந்நீர் நம்ம செட் பண்ணிடுவோம். இந்த அடுப்பை நான் வந்து பற்ற வச்சுக்கிறேன். இந்த பாத்திரத்தை இதில் ஏற்றிட்டு தண்ணி வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். நம்ம ஒரு 2 லிட்டர் தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்து
நம்ம கொதிக்க விடணும். வெந்நி ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கு, சிக்கன் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு சிக்கன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுருந்தோம். இப்போ நமக்கு வந்து இது வெந்து தயார் நிலையில் இருக்குது. இப்போ நம்ம அரிசியை மட்டும்தான் சேர்க்கணும். அடுத்து இப்போ வந்து நமக்கு வெந்நி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வடித்து வச்சுருந்த அரிசியை வந்து நம்ம இதில் தட்டிக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து உப்பு எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோம்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கணும். நான் இப்போ போட்டிருக்க உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்ரு தண்ணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட குறைய ஊற்றிருந்தீங்க அப்படின்னா உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த உலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரிசிக்கு உப்பு வந்து கொஞ்சம் காட்டமாகவே இருக்கணும். உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து அரிசியில் கொஞ்சமாக பிடிக்கும். பாஸ்மதி போட்டிருக்கிறதுனால வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. மெதுவாக வந்து நம்ம கிண்டிக்கணும். இப்போ பாருங்கள், அரிசி வந்து இந்த மாதிரி கொதிக்குது பாருங்களேன். இந்த மாதிரி கொதிச்சாலே போதுமானது தான். பாஸ்மதியை பொறுத்த வரைக்கும் அது வந்து நல்லா ஊறி இருக்குது. ஊறினதுக்கப்புறம் ஒரு லென்த்து வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் ஒரு லென்த்து வந்துடும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நல்ல ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு வந்து கொஞ்சம் கரிப்பாக இருக்கணும். எனக்கு கொஞ்சம் கரிப்பாக இருக்குது, போதுமான அளவு இருக்குது. இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இந்த மாதிரி கொதிச்சா போதும். பாருங்கள், இவ்வளோ தான் கொதிக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதே மாதிரி அரிசி வந்து ரொம்ப பாயில் ஆகிடக்கூடாது. இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து நம்ம வேக வச்சுருக்கோம். எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இப்போ சிக்கன் வந்து சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பால் வந்து நான் சேர்க்குறேன். பால் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 100 ml வந்து சேர்க்குறேன். இந்த பால் எதுக்காக அப்படின்னு கேட்பீங்க. அரிசி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். இது வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி வந்து சுற்றி கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து அரிசியை வந்து இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். உப்பு வந்து அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி தான் வந்து செக் பண்ண முடியும். அதனால் உப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன். 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சுற்றி எல்லா பக்கமும் சூப்பராக கொச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம இதில் வந்து மெதுவாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்க அரிசி எல்லாத்தையுமே வந்து சமமாக எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு ஒரு எலுமிச்சை பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சை பழம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் அப்படியே புழிஞ்சு விட்டுடலாம். சின்ன சைஸ் எலுமிச்சை பழம் தாங்க. உங்களுக்கு தயிர் நல்ல புளிப்பாக இருக்குது அப்படின்னா இந்த எலுமிச்சை பழம் கூட உங்களுக்கு தேவைப்படாது. வடி பிரியாணி அப்படிங்கிறதுனால கறி வந்து பார்த்திங்கன்னா அடியில் தான் இருக்கும், நமக்கு பிரியாணி வந்து மேலே இருக்கும். அதனால் வந்து கறி மேலே தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து கறியை வந்து உள்ளே கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி எல்லா பக்கமும் கொதிச்சுட்டு பார்த்திங்களா. இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒரு மூடியை போட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரிசியை போட்டு வந்து நம்ம தட்டு போட்டு மூடிட்டோம். போடுறதுக்கு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து அடுப்பை வச்சுக்கலாம், சிம் பண்ணிவிட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்நி பாத்திரத்தை தூக்கி நம்ம வந்து இது மேலே ஏற்றி வச்சிடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம், அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம், மொத்தம் 20 நிமிஷம் இந்த பிரியாணி வந்து தம்மில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான பிரியாணி வந்து நமக்கு கிடைக்கும். மொத்தம் 20 நிமிஷம் தம்மு முடிஞ்சிருச்சு. இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மூடியை திறந்து பார்த்துடலாம். இதை இறக்கி இப்படி வச்சுருவோம். அடுத்ததாக இந்த மூடியை வந்து நம்ம
இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி வந்து நம்ம தம் பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து நம்ம எந்த விதமான கலருமே சேர்க்கல. பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றுறேன் பாருங்கள். இப்போ வந்து பிரியாணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. எந்த விதமான அடியும் பிடிக்காமல் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. இந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கறியை பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. அதே மாதிரி அரிசியும் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வந்து ஒரு சூப்பராக அமைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு அருமையான பிரியாணி வந்து உங்கள் வீட்லேயும் ஒரு 1/2 கிலோ செய்கிற மாதிரி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அக்பர் குக்கிங் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும்.